ஒரு வசனத்த சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொன்னபடி செய்யறதுக்கு உங்கள்ட்ட சொல்றேன். நீங்க எப்படிலாம் ஆண்டவர்ட்ட உறவாடணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த யோனாவ பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யோனா ஆண்டவருடைய வசனத்தை கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை? எதுக்காக கேட்கவில்லை? அவர் சொன்னபடி கேட்கலையே. நீங்கலாம் சொன்னபடி கேட்கணுமே. அதுக்காக அந்த வசனத்த சொல்றேன். ம். யோனா நினிவே பட்டணத்துக்கு போங்கன்னு சொல்றார். ஆண்டவர் சொல்றார். நினிவே பட்டணத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்றார். ஆனா அவரு எங்க ஏறினார் தெரியுமா? தர்சின் கப்பல்ல ஏறுறாரு. தர்சின் கப்பல்ல ஏறி போய் டிக்கெட் வாங்கி ஏறி உட்கார்ந்துட்டாரு. அவர் சொன்னது எங்க? யோனாவ சொன்னது நினிவே பட்டணத்துக்கு போப்பா, அங்க வீணா போய் கிடக்குற அந்த தேசம், அதை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. யோனா மீறி போய் அந்த கப்பல்ல ஏறும் பொழுது ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. அதுதாங்க நம்மள்ட்டையும் ஆண்டவர் கோபப்படுறாரு. உண்மையா இரு பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, அன்போடு இருங்க, சமாதானத்தோடு இருங்க, சந்தோஷத்தோடு இருங்கன்னு சொல்றாரு. இந்த புதிய மாதத்தை 6வது மாதத்தை உங்கள்ட்ட கொடுத்திருக்கிறார் உங்க கையில. இந்த மாதத்தை நீங்க யோனாவை போல நீங்க நடத்தக்கூடாது. சந்தோஷமா இந்த மாதத்தை நீங்க நடத்த போறீங்க. அதுக்காக தான் ஆண்டவருடைய வசனம் அழகாக திட்டவட்டமா சொல்லுது. அவன் தர்சின் கப்பல்ல ஏறின பொழுது அந்த கப்பலு கடல்ல போகும்பொழுது காற்றுக்கு ஒரு கட்டளை போடுறார். சொன்னபடி நடக்கலையாம். அப்பெல்லாம் நீங்க சொன்னபடி நடந்தாதானே அவருடைய வார்த்தை இந்த மாசம் சந்தோஷமான மாதமா இருக்கும். அந்த 5 மாதங்கள் எப்படி நடத்தினாரு, இந்த 6வது மாதத்தை உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. யோனா எப்படி பண்ணாரு தெரியுங்களா? கடைசி கட்டமா கப்பலுக்கு ஒரு கட்டளை, காற்றுக்கு ஒரு கட்டளை, மீனுக்கு ஒரு கட்டளை, எவ்வளவு கட்டளை போடுறாரு பாருங்க. யோனா அந்த நினிவே பட்டணம் தான் போகணுமா. அந்த மாதிரி உங்களை எல்லாம் அவர் தாங்கி எங்கே போனாலும் திசை திருப்பி உங்களை கொண்டு போவார். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை எல்லாமே அவர் பாதத்துல உங்களை நடத்துவார், சந்தோஷப்படுத்துவார். ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷப்படுத்துவாருங்க. அதுக்காக தான் அந்த யோனாவுடைய அந்த என்ன வார்த்தை எழுதியிருக்கிறாரோ ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி உங்களோட பேச நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு மான்கள் நீரோடை பார்த்து கதறுவது போல என் ஆண்டவர் உங்களோடு பேச நான் கதறி கொண்டிருக்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாகவும், யோனாவுடைய வாழ்க்கை நினிவே பட்டணம் ரட்சிக்கப்படுவதற்காக ஓடின ஓட்டம், அந்த ஓட்டத்தை போல நீங்களும் ஓடி முடிக்க, ஒரு சந்தோஷப்படுத்த, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த இந்த மாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். உங்களோடு கூட பேசுவார், உங்களை இடைப்படுவார். அவரை நீங்க இறுக்கி பிடிச்சுக்குங்கம்மா. பாப்பா பிள்ளைகளே, நீங்க நல்ல சந்தோஷப்படுத்துவார் உங்களை. ஒரு கிருபையும் மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.